ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடு எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பெண்ணோட அப்பா வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டாரு இல்லையா? அவருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கு. அவரை ரொம்ப நீங்க பேனிக்கே பண்ணக்கூடாது. அவர் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ இந்த விஷயம் தெரிஞ்சாங்க. வரான் அத்தக்காரி பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. நீ பண்ணதுனாலதான் இப்ப பெண்ணும் காணாம போயிட்டா. எங்க அண்ணனுக்கும் இந்த நிலைமை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்ப அங்க ஒரு நர்ஸ் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, பேஷண்ட் வந்து ஒண்ணு ஹீரோவா இல்லைன்னா அவரோட பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னும் போது, தயவு செஞ்சு பெண் எங்கேயும் போயிட்டா அப்படின்ற விஷயத்த அங்கிள் கிட்ட சொல்லாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ போறான். உள்ள போனா அவரே என்ன சொல்றாருன்னா, பெண் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், அவ பயந்துருவா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நீ வந்து என்ன பத்தி எந்த கவலையும் படாத, என்னோட பொண்ணை மட்டும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவன் கிட்ட இதையே சொல்லிட்டு இருக்காரு. இங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு நம்ம பெண்ணோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்துட்டு பயங்கரமா டென்ஷன்ல பிபி அதிகமாயிடுது, மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்களையும் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ரூம்ல சேர்த்துடுறாங்க. ஹீரோ வந்து ராஜு கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துக்கிறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஆனா நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, பின்ன எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது, ராஜுவுமே இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ கிட்ட. சேர்மனோட அப்பாக்கும் அம்மாக்கும் இப்பதான் வந்து இவன் வீட்டுல வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருந்தான் அப்படின்ற விஷயமே தெரிய வருது. இத பாரு, நாங்க சொல்றவளை தவிர வேற யாரன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியால இருந்தனா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டுறாரு. நீங்க சும்மா அவனை பயமுறுத்தாதீங்க, அவன் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டான், அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்மள மாதிரி ஆளுங்களோட கல்யாணமே பிசினஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க அம்மா சப்போர்ட்டுக்கு வராங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் வேலைக்கார பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. பெண் வந்துட்டு 3 வருஷமா ஹீரோவை லவ் பண்றா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஹீரோயின் வந்துட்டு அவளோட மொபைல் அவதான் வச்சிருக்கா இல்லையா, அக்காவும் வந்து கால் பண்றா. கால் பண்ண உடனே எனக்கு பணம் வேணும், உயிரே போற விஷயம், தயவு செஞ்சு எப்படியாவது பணம் கொண்டு வந்துட்டா அப்படின்னும் போது, எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேக்குறா. எனக்கு 9 லட்சம் வேணும் அப்படின்னு கேக்குறா. அவ்வளவுதான், ஹீரோயின் வாயை பொழுந்துடுறா. ஹீரோயின் கிளம்பி நேர்ல பாக்குறதுக்காக போயிடுறா. பார்த்த உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் கூங்குக்கு வந்த வேலை நடக்கணும் இல்லையா, நீ பணம் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும் போது, என்கிட்ட எது பணம், நானும் இங்க வந்துட்டு அடிமை மாதிரி பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே, இவளும் இவனோட பாய் ஃப்ரெண்டும் வந்து ஊரை விட்டு ஓடினாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரே குடியும் கூத்துமா ஜாலியா இருந்திருக்காங்க. அந்த டைமுக்கு பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கானா, இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கேம்லிங்ல விட்டுட்டு இருக்கான். அதனால அவனை அங்க மாஃபியாக்காரங்க புடிச்சு வச்சுக்கிட்டு அடின்னு அடிச்சு பின்னிக்கிட்டு இருக்காங்க. காசு இன்னும் வேணும், மரியாதையா போய் கொண்டு வா, இல்லைன்னா இவனையும் கொண்டுடுவோம், உன்னையும் வித்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு ப்ளீஸ். அது மட்டும் இல்லாம எந்த காரணத்தை கொண்டு பீட்டாய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே கூடாது, ஏன்னா அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மையே கிடையாது, அவன் புரிஞ்சுக்க மாட்டான், அவன் கண்டிப்பா கோவப்படுவான் அப்படின்னு சொல்றா. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினை காணும் உடனே ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். நீ கடைக்கு போவாம அவளை எதுக்கு கடைக்கு அனுப்புன அப்படின்னு சொல்லி வேலைக்கார பொண்ணு கிட்ட கத்துறான். அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடுறா. வந்த உடனே ஹீரோயின் கிட்டயும் சொல்றான், நீ இதெல்லாம் வாங்கணும்னா நீ தான் கடைக்கு போகணுமா, என்ன இவ்வளவு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு. ஹீரோவும் ஹீரோயினும் ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக. அப்ப வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் இவன் கிட்ட காசு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இந்த விஷயத்த இவன் கிட்ட சொல்ல மாட்டா. ஏடிஎம்ல அவளோட பேலன்ஸை செக் பண்றா. அதுக்குள்ள இவன் கத்துறான், உனக்கு எதுக்காக இப்ப பணம், நீ அங்கதானே இருக்க, உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிடுறேன், உனக்கு எதுக்கு காசு அப்படின்னும் போது, நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா இல்ல உன் வீட்டு பிச்சைக்காரியா, எதுக்காக நீ என்ன இப்படி நடத்துற அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. கார்ல ஏறின உடனே ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கிஸ் கொடுக்க போறேன். அவ சொல்றா, கார்ல இருக்க உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, வெளியில இருந்து பார்த்தா உள்ள தெரியாது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன், இப்பதான் கையை கழுவவே இல்லை அப்படின்னு சொல்றா. செம்ம கடுப்பாயிடுறான்.
அடிச்சு கையெடுத்து வாயில வச்சுட்டு என்னடி பேசுற நீ? உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு அளவு கலீஜா உன்னால தட்டி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறான். வீட்டுக்கு போன உடனே இவளோட பேக்ல இவளோட மொபைல் இருக்கிறத ஹீரோ பாத்துறான். பார்த்த உடனே ஹீரோயின் ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு பயப்படுறா. உடனே வந்துட்டு இல்ல அது வந்து சோஃபா கீழே இருந்தது, நான் பத்திரமா இருக்கட்டும்னு பேக்ல எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல பரவாயில்ல நீயே வச்சுக்கோ, ஏன்னா நீ ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டி இருக்கும், அப்ப உனக்கு போன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், பட் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உங்க அக்கா கால் பண்ண எந்த காரணத்தை கொண்டு என்கிட்ட நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவளுமே ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. சடனா ஹீரோ என்ன பண்றான் பார்த்தா சென்டிமெண்ட் ஆயிடுறான். இழுத்து பிடிச்சி இவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ ஒருத்தி தான் இப்போதைக்கு எனக்கு இருக்க, எங்க அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு, உங்க அப்பா என்ன பார்த்துட்டு இருந்தாரு, அவரும் என்னை விட்டு போயிட்டாரு, இப்ப என்ன தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னேன், இந்த அப்பாவுமே வந்து சீரியஸா இருக்காரு, தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு நீ மட்டும் என்னை விட்டு போயிடாத, இதுக்கு மேலேயே இன்னொரு பிரிவை என்னால தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துக்கு சேர்மனுக்கு கால் பண்றா. அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து என் தங்கச்சி கிட்ட பேசிட்டேன், அவளை வந்துட்டு காசு எடுத்துட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்கேன், நீங்க பாக்கணும் அவளை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேர்ல வந்துருங்க, கண்டிப்பா நான் வந்து அவளை நீங்க சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வரேன், நீங்க எப்படியாவது என் தங்கச்சி காப்பாத்திடுங்க அப்படின்னு இவ சொல்றா. நைட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு கேட்கும் போது எதுக்கு அப்படின்னு கேக்குறான். அக்கா போன் பண்ணா அவளுக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலாம், அதனால அவ வந்து என்கிட்ட காசு கேக்குறா அப்படின்னு சொன்ன உடனே வேகமா இவன் கண்ணை எடுத்துட்டு எங்க உங்க அக்கா அப்படின்னு கேக்குறான். கனவு கண்டுட்டு தூக்கத்துல புலம்பிட்டு இருக்கா. வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோ என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக இப்படி பயந்து கத்துற அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஐயோ கனவா, நல்ல வேலை சொல்லாம போனமே அப்படின்னு நினைச்சுக்கிறா. கனவு கண்டு பயந்து எழுந்தவளை சமாதானப்படுத்தாம இவன் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி இன்னைக்கு உன்னை விட்டுற, நீ தூங்கு அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் நான் உனக்கு சாபம் விடுறேன், நான் பக்கத்துல இல்லாம உனக்கு நிம்மதியான தூக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. எங்க பெண்ணோட அப்பாவோட ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து எல்லாருக்கும் சேலரி கொடுக்கறதுக்காக பணம் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த மொத்த பணமுமே காணும். எவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டா 9 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க யார் யாரெல்லாம் இருந்தா பணம் வைக்கும் போது அப்படின்னும் போது இந்த லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் மேனேஜர், இவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நம்ம 3 பேர் தான் இருந்தோம் அப்படின்னும் போது, நீ என்ன சொல்ற, ஹீரோவோட ஒய்ஃபையே வந்து திருடின்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்கும் போது, நானும் எடுக்கல ஹீரோவும் எடுக்கல, அப்ப வேற யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. உண்மையாவே ஹீரோயின் தான் பணத்தை எடுத்துட்டு போயிருக்கா. அவ என்ன சொல்றானா, பணத்தை எடுத்துட்டு போலாம், அந்த ஆளுங்க கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு அவனை உயிரோட காப்பாத்திட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ என் கூட வரணும், அப்பதான் ஹீரோ நம்ம 2 பேரையும் நம்புவான் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ பணத்தை கூட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இவ அடம் பிடிக்கிறா. ஹீரோயினை தேடிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்ததான் சாக்குன்னு சொல்லிட்டு அவ பேக புடுங்கிட்டு ஓடுறா. எங்க வந்து அக்காவை எதனா பண்ணிடுவானோ அப்படின்னு நினைச்சு இவ பயப்படுறா. அப்ப கூங்க என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கட்டை எடுத்து ஹீரோவை அடின்னு அடிக்கிறா. அப்ப உடனே ஹீரோ கட்டையை கையில தான் புடுங்குறான். ஆனா ஹீரோயினை பார்த்த உடனே என்ன சொல்றானா, அவளுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அவ சேர்மன் கூட தான் வாழணும்னு சொல்றா, நீ அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற, இது தப்பு அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு ஹீரோயின் பக்கத்துல வந்த உடனே ஐயோ இவன் என்ன கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பண்றா. ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, உண்மையாவே அடிக்கிறான்னு நினைச்சு இவனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஒரு சின்ன கேப்ல கட்டையை எடுத்து ஹீரோட மண்டையிலே அடிச்சிடுறா கூங். அந்த டைமுக்கு ஹீரோயினை பார்க்க கூட விடாம அவன் என்ன அடிச்சுட்டான், நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சீக்கிரம் வா என் கூட அப்படின்னு சொல்லி இவளை ஏமாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறா. அவங்க 2 பேருமே ஒரு வண்டியை பிடிச்சி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு மண்டையில ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அப்ப வந்து உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கொலை வெறியிலேயே வண்டியில ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால வண்டி ஓட்ட முடியாம ஆக்சிடென்ட் ஆகுது. இதை வந்து சேர்மன் பாக்குறான். ஹீரோ தான் அப்படின்னு தெரியுது. ஆனாலுமே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவனை போய் காப்பாத்தாம இவன் இருந்தா அப்படின்னா ஹீரோயின் நமக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி விட்டுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு போன அக்காவை காணோம். அவ வரவே இல்லை. அதோட அந்த காசை எடுத்துட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத, நீ இங்க இருந்து என் கூட வா அப்படின்னு சொல்லி சேர்மன் கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோயினுக்கு திரும்பி போகவும் முடியாது, ஏன்னா காசையே எடுத்துட்டு வந்துட்டா. இதுல அவங்க அக்கா வேற போய் சொல்லி ஹீரோவையும் அடிச்சுட்டு வந்துட்டா. இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறா. இப்பதான் ஒரு வழியா பின்ன கண்டு
கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவளை வந்து யாரோ அடிச்சு ரேப் பண்ணிருக்காங்க. அவளுக்கு என்ன நடந்தது, யார் பண்ணா அப்படின்றதே தெரியல. அவ ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கடந்திருக்கா. அதை பார்த்த உடனே மறுபடியும் வந்து அவரோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுது. சேர்மன் என்ன பண்றான்னா ஹீரோயினை தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல கூட்டிட்டு வந்து வச்சிடறான். இங்க யாரும் வரமாட்டாங்க, நீ கவலைப்படாத. அது மட்டும் இல்லாம நீ வந்ததே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கட்டி புடிச்சு கதறான். ஹீரோயின் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போனேன் இல்லையா குங், ஆனா அங்க பணம் எடுத்துட்டு போல. என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா நான் என்ன முட்டாளா உங்ககிட்ட பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அடி பாவி, என்ன லவ் பண்ண எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னும் போது, என்னையே எடுத்துட்டு வந்து வித்துட்ட, நீலாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லி அங்க ஆளுங்க எதிர்க்கே அவனையே போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. அப்ப அந்த கூட்டத்துக்கு தலைவன் ஒருத்தன் இருக்கா இல்லையா, அவன் வந்து என்ன சொல்றானே, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சேர்மன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிங் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோயின் கிட்ட பேசி துரத்திட்டு இருக்காங்க. அவர் வந்த உடனே ஹீரோயினை தேடுறாரு. அவங்க அப்பா வந்து பலர்னு கண்ணத்திலேயே விடுறாரு. உனக்கு வெக்கமாவே இல்லையா, நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன், ஏன் காசுல ஒரு பிச்சைக்காரிக்கு இவ்வளவு காஸ்ட்லியான ரிங்க வாங்கிட்டு போறியா, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கத்தும் போது, இது எல்லாமே நான் சேர்த்து வச்ச பணம், அது மட்டும் இல்லாம எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் அடம் பிடிக்கிறான். அவ இனிமே வரமாட்டா, அவ திரும்பி உன் பக்கம் கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. சேர்மன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவை பிடிச்ச ஒரு தள்ளிடுறாரு கோவத்துல. அவ்வளவுதான், அவர் மண்டையில அடிபட்டு அங்கேயே ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறாரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா சேர்மனோட அம்மாக்குமே இவரை பிடிக்காது. ஒரு வகையில அவங்க சந்தோஷம் தான் படுறாங்க. இப்பதான் ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம சேர்மனோட அப்பாவும் அம்மாவும் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்து இதை எடுத்துட்டு போயிடு, நீ இதோட எங்க பிள்ளைய பார்க்கவே கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்கையும் எடுத்துட்டு வந்து இவ கிழிச்சு போட்டுட்டா. அதோட 7 வருஷம் கழிச்சு ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த பையன் வந்துட்டு கடையா போயிட்டு ஒரு பொருளா வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கான். ரொம்ப சமத்தா இருக்கான். அப்ப இவன் போயிட்டு இருக்க வழியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா குடிகாரனுங்க எல்லாம் சேர்ந்து இவன் கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அவனுங்க கிட்டயே இவன் வந்து வாய் கொழுப்பா பேசி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா என்ன ஆகுதுன்னா இவனை அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து தாறுமாறா இவனுங்களை போட்டு பின்னி எடுக்கிறா. இவளோட பேரு வந்து மின். இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வேற ஒரு கிராமத்துக்கு போயிடுறா. அங்க வந்துட்டு டெய்லரிங் வேலை பார்த்துக்கிட்டே அவளோட பையனை வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு சரியான வருமானம் இல்லாதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த மின் தான் வந்து கூடயே இருந்து அப்பப்போ இவளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. குட்டி பையன் எவ்வளவு சமத்து அப்படின்னு பார்த்தா இவன் ஸ்கூலை விட்டுட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேலைக்கு போறேமா அப்படின்னு சொல்றான். ஒரு நாளும் நைட்டு தூங்கும் போதெல்லாம் வந்து அப்பா எப்படி இருப்பாரு, அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அப்பாவோட கதையை கேட்டு தான் இவன் தூங்குறான். அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த ஏரியால இருந்த குடிகாரனுங்க இருக்கானுங்களே, அவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றானுங்கன்னா ஹீரோயினோட வீட்டு மிஷின் எல்லாத்தையும் திருடி வித்துடுறானுங்க. ஹீரோயினுக்கு இதனால பெரிய நஷ்டம் ஆயிடுது. இப்ப அவளுக்கு வேலையும் இல்லாதனால மிஷினும் இல்லாதனால எப்படி குடும்பத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்கா. இப்ப ஒருத்தரை காட்டுறாங்க இல்லையா, இவரோட பேரு வந்து ஷான். இவர் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஏரியாலயே ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்காரு. அவர் வந்து எப்பவுமே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒன் சைடா நம்ம ஹீரோயினை லவ்வும் பண்றாரு. ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம இப்ப என்ன பண்றா அப்படின்னா வேலைக்காக வேற ஒரு வெளியூருக்கு போறா. குழந்தைய மட்டும் ஷான் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு கிளம்பி போயிடுறா தைரியமா. இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தா பேஷண்டா பாத்துக்கணும், அங்கேயே தங்கி ஒரு வாரம், அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஆனா அவங்க வீட்டுக்கு போலான்ற மாதிரி. வயசானவங்களா நாங்க எதிர்பார்த்தோம், நீங்க ரொம்ப சின்னவங்களா இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு நிறைய பேரை பார்த்துட்டு இருந்திருக்கேன் பேஷண்டா அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க, மேடம் கேட்டுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நைட்டு பார்க்ல அப்படியே சும்மா நடந்துகிட்டு இருக்கா. யாரோ நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ யாரையோ தேடிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு பின்னாடி யாரோ வராங்க. யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான் பின்னாடி வந்து நிக்கிறாரு. ஸோ இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.